ஓம் நமச்சிவாய! வணக்கம் நண்பர்களே! உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதைப் பற்றி என்றால், 2024ஆம் ஆண்டு குரு வக்ர பெயர்ச்சி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 5வது ராசியான சிம்ம ராசியை பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக குரு வக்ர பெயர்ச்சி காலமானது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியில இருந்து அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரையும் குரு வக்ர பெயர்ச்சி நடைபெறுது. பொதுவாக 116 நாட்கள் குரு வக்ர நிலையில இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பண தட்டுப்பாடு உங்களுக்கு குறையும். இது வரைக்கும் 10ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து பணத்தட்டுப்பாடு உங்களுக்கு ஏற்படுத்திட்டு இருப்பார். பொதுவாக வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, வேலையில பிரச்சனை, தொழில் பண்ற இடத்துல பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, தொழில் முடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தட்டுப்பாடை குறைச்சிட்டு இருந்தாரு. பொருளாதார நெருக்கடியை உருவாக்கிட்டு இருந்தாரு. குடும்ப பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருந்தாரு. இந்த ஏற்கனவே சனீஸ்வரரும் பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ குருவும் உங்களுக்கு உருவாக்கிட்டு இருந்தாப்புல. அப்படி இருக்கும் பொழுது இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரவங்களுக்கு பணப்புழக்கம் நல்லா வரும். எந்த தொழிலாக இருக்கட்டும், இல்லை எந்த வேலையில் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு அளவுக்கு உங்களுக்கு வருமானத்தை கொடுத்துருவாரு. நல்ல வளர்ச்சியை கொடுத்துருவாரு. ஓரளவுக்கு நிம்மதியான சாப்பாடு, நிம்மதியான தூக்கம், நிம்மதியான வேலை அப்படிங்கிற மாதிரி அமைப்பை உருவாக்கி கொடுத்துருவாரு. ஏற்கனவே சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனீஸ்வரர் வக்ர நிலையில இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் குடும்ப லைஃப்பை பிரச்சனைகளை உருவாக்கிட்டு தான் இருக்கிறாரு. பொதுவாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை, சச்சரவு, பிரிவு நிலை அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கும். இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அது பெரிய பிரச்சனையில் இல்லாமல் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் கூட பொதுவாக சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவு வந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் யாராவது ஒரு நபர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. பொதுவாக சிம்ம ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறாப்புல, 8ஆம் இடத்துல ராகு, அது நாகதோஷத்தை உருவாக்கிட்டே இருக்கு. அதே போல் 7ஆம் இடத்துல சனீஸ்வரர் கண்டகசனி, 10ஆம் இட தொழில் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறாரு. இதெல்லாம் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நாலா பக்கமும் பிரச்சனை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசிக்காரவங்க தான். அப்படி இருக்கும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போக முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்கன்னா வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு தொழில் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். அதாவது சொந்த ஊர்லேருந்து நான் வெளிநாடு போகிறேன், இல்லை நான் வெளியூர் சென்று நான் வேலைக்கு போகிறேன், பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அதே போல் பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான ஒரு சில வில்லங்கள் ஏற்படுத்தி கொடுத்து இறுதியிலே அவரே உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பாரு. அங்காளி பங்காளி சண்டை அப்படிங்கிறது வரும், கருத்து வேறுபாடு வரும், மனஸ்தாபங்கள் வரும். கண்டிப்பான முறையில் பார்த்து நடந்துங்க. அது பெரிய பிரச்சனையாக ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆரம்பத்திலே உட்காந்து பேசி உங்களுக்கு சாதகமான முறையில் பேசி முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் கண்டிப்பான முறையில் ஒரு சில சொத்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரதான் செய்யும். முடிஞ்ச வரைக்கும் பார்த்து கவனமாக டீல் பண்ணுறது ரொம்ப நல்லது. பொதுவாக உட்காந்து வேலை செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபத்தை கொடுப்பாரு, நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்குவார், வருமானத்தை நல்லா உருவாக்கி கொடுப்பாரு. அலைஞ்சு திரிந்து வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு லாபம், பெரிய ஒரு நன்மை அப்படிங்கிற மாதிரி அதிகமாக இருக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் மன உளைச்சலை தான் கொடுத்துட்டு இருப்பாரு இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும். பொதுவாக சிம்ம ராசிக்கு 5ஆம் அதிபதியும் குரு தான், அஷ்டமாதிபதி 8ஆம் அதிபதியும் குரு தான். அவர் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாப்புல. பொதுவாக 10ஆம் இடத்துல குரு இருந்துச்சுனாவே பதவி பறிபோகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றதெல்லாம் உண்மைதான். இருந்தாலும் அவர் வக்ரம் அடையும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் இந்த 4 மாத காலகட்டங்கள் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கும், பிரச்சனைகள் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது 10ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் தன்னுடைய 5வது பார்வையை சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஏற்கனவே கேது பகவான் 2ஆம் இடத்துல இருந்து உங்கள் குடும்ப வாழ்க்கையை சின்னாபனமாக ஆக்கிட்டு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு, பிரிவு நிலை, பொருளாதார நெருக்கடி, கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குறது, ஒரு நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை முறையை உருவாக்கிட்டு இருக்கு. ஒரு கொடுத்த சொல் காப்பாற்ற முடியாத நிலையில நீங்க இப்போதைக்கு இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இந்த வக்ர பயிற்சி காலகட்டமானது உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை அப்படிங்கிறது கிடைக்கும். நல்ல வருமானம் அமைப்பு உருவாகும். குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா செல்லக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். பெருசா ஒன்றும் கெடுபலன் அப்படிங்கிறது பெருசா இல்லை. அதே போல குருவோடைய 7வது பார்வை உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதால வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வீடு கட்டக்கூடிய சூழல் ஏற்படும். தாயாருக்கு உடல்நிலையில ஏதாவது பாதிப்பு இருந்தால் கூட அது நீங்கும். தாய் வழி வர்க்கத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட அது நீங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது பள்ளி படிப்பா இருக்கட்டும், இல்ல உயர் படிப்பா இருக்கட்டும், இந்த காலகட்டத்தில் உள்ள மாணவர்களுக்கு
அவங்களுடைய வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாரு இந்த குரு பகவான். அதே போல மருத்துவத்துறையில படிக்கிறதுக்கு நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் அது வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாரு. அதே போல விவசாய பணிகளை செய்யக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 4 மாத காலகட்டத்துக்கு நல்ல லாபத்தை உருவாக்கி கொடுப்பாரு. நல்ல அமோகமான வளர்ச்சியா இருக்கட்டும், திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும். பொதுவாக விவசாய பணிகளை செய்யறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. அதே போல குருவுடைய 9வது பார்வையா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதால நோய், வம்பு, வழக்கு, கடன் இது போல பிரச்சனைகள் அப்படிங்கிறது பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. கடன் பிரச்சனைகள் பெருசா இருக்காது இந்த 4 மாத காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். பெரிய பெரிய லட்சக்கணக்கில் கடன் இருக்கிறத கூட பெருசா சமாளிச்சிடலாம். ஆனா அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன கடன் பிரச்சனைகள் தான் பாத்தீங்கன்னா ஒரு சில அசிங்கம் அவமானத்தை ஏற்படுத்திட்டு அப்பப்ப இருக்கும். அதாவது சிம்ம ராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனையை கூட நீங்க அசால்ட்டா நீங்க சமாளிச்சு நீங்க வந்துருவீங்க. ஆனா அந்த சின்ன பிரச்சனைக்கு தான் பெரிய தலைவலியா இருக்கும், பெரிய மன உளைச்சல நீங்க இருப்பீங்க. இது போல விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டிடுவீங்க. ஒரு அனைத்து பிரச்சனையிலிருந்தும் வெளியே வரக்கூடிய சூழ்நிலையை இந்த உருவாக்கி கொடுத்துருவாரு. அதே போல குழந்தை பாக்கியத்துக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் அதிபதி குரு பகவான் தான். அவர் பாத்தீங்கன்னா 7வது பார்வையா குரு 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதனால குழந்தைகளுக்காக அதிகமா செலவு பண்ணக்கூடிய சூழல் ஏற்படும், விரைய செலவுகள் ஏற்படும். அதனால குழந்தை பாக்கியத்துக்கு நான் காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் அதற்கு நீங்க அதிகமா செலவு பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில இந்த 4 மாத காலகட்டத்தில் குழந்தை உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே போல திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே போல காதல் எதிர்படியில இருக்கு, காதல் தோல்வியில இருக்கு, அது கடைசி வரைக்கும் ஒரு பிரச்சனையாவே இருக்கு அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வீட்டில் பெற்றோர்கிட்ட நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் காதல் வெற்றி பெற்று திருமணம் வரையும் செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். அதே போல பேசி பிழைக்கக்கூடிய தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வேலையில இருக்கக்கூடிய நபர்களா இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை உருவாக்குவாரு, நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாரு, நல்ல குடும்ப லைஃபையும் அமைச்சு கொடுப்பாரு, நல்ல வருமானத்தையும் அமைச்சு கொடுப்பாரு. அதே போல கலைத்துறையில இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல அரசு பணியில இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 4 மாத காலகட்டத்தில் மிக மிக கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா எந்த நேரத்துல எது வேணாலும் நடக்கலாம். உங்களுடைய வேலையில ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உயர் அதிகாரிக்கும் உங்களுக்கும் பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல சக ஊழியர்களோடு பிரச்சனைகள் வர்றதா இருக்கட்டும், இது போல விஷயங்கள் ஏற்படும். அதே போல இந்த அரசு பணிக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொன்னாலும் சரி, இல்ல தான் தனியார் துறையில நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, கண்டிப்பான முறையில வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாரு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலை தேடினீங்கன்னா உடனே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒரு முறைக்கு 2 முறை, 4 முறை, 5 முறை அலைஞ்சு திரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருந்து கடகசனி நடக்கிறதால அலைச்சல் அதிகமா கொடுப்பாரு, உடல் உழைப்பை கொடுப்பாரு, அதே போல மனவிரக்தியும் கொடுப்பாரு, மன உளைச்சலையும் கொடுத்துட்டு தான் இருப்பாரு. எல்லாமே நீங்க சகிச்சுக்கிட்டு தான் நீங்க போய் ஆக வேண்டுமே தவிர உடனே எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதாவது 2 வருஷமா இருந்த பிரச்சனைகளை விட இந்த 116 நாட்கள் குரு வக்ர பயிற்சி காலகட்டத்தில் ஓரளவுக்கு ரிலீஃப் ஆயிடுவீங்க. ஓரளவுக்கு பிரச்சனையில இருந்து வெளியில வரக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். பெரிய ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது. இந்த காலகட்டத்தில் கூட்டு தொழில் அப்படிங்கிறது உங்களுக்கு அறவே வேண்டாம். ஏதாவது புதிய தொழில் தொடங்க போறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுடைய சுய ஜாதகத்துல தற்போது திசா புத்தி நல்லா வலுவா இருந்துச்சுன்னா மட்டும் புதிய தொழில் தொடங்குங்க. இல்லைன்னா இருக்கிறத வச்சுட்டு ரன் பண்றது ரொம்ப நல்லது. புதிய தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா குடும்பஸ்தானத்துல பாத்தீங்கன்னா கேது பகவானும் 8ஆம் இடத்துல ராகும். அதனால புதிய நண்பர்கள் மூலமான பழக்க வழக்கங்கள், அவங்க மூலமான ஆசை வார்த்தைகளை கூறி உங்களை புதிய தொழில் தொடங்க வைக்கிறது, கூட்டு பிசினஸ் ஆரம்பிக்கிறது, இது போல விஷயங்கள் நிறைய நண்பர்கள் ஐடியா கொடுப்பாங்க. நீங்களும் ஆரம்பிப்பீங்க, செய்வீங்க. ஒரு 6 மாத காலகட்டங்கள் நல்லா ஓடும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா பெருசா ஒரு நன்மை அப்படிங்கிறது இல்லை, ஏமாந்துருவீங்க. பணம் புழக்கம் அப்படிங்கிறது பெருசா உங்களுக்கு இருக்காது, நஷ்டம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்துல தற்போது தசா புத்தி வலுவா இருந்தா மட்டும் நீங்க பிசினஸ் ஆரம்பிங்க, இல்லைன்னா வேண்டாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 4 மாத காலகட்டங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவாலயத்துக்கு சென்று பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க. மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். முடிஞ்சிச்சுன்னா விளக்கேற்றுவது மீண்டும் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் என்று கூறி அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய். வாழ்க வளமுடன்.